ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணர் தனது தேரோட்டியை அழைத்து, நான் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டும், நீ உடனே சென்று என் தேரை நீண்ட பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்றவாறு தயார் செய்து வை என்று சொன்னார். தேரோட்டி விரைவாக சென்று கிருஷ்ணரின் தேரை சுத்தம் செய்துவிட்டு, கிருஷ்ண பகவான் தேரின் குதிரைகளான சைபியன், சுக்ரீவன், மேகபுஷ்பன், பலஅகன் ஆகிய 4 குதிரைகளுக்கு கொள்ளை உணவாக கொடுத்துவிட்டு, கிருஷ்ணருக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்து தேரில் கிருஷ்ணர் அமரும் இருக்கையின் கீழே வைத்துவிட்டு, குதிரைக்கு வழியில் சோர்வு ஏற்பட்டால் கொடுப்பதற்கு கொள்ளை எடுத்து வந்து தனது இருக்கையின் கீழ்ப்பகுதியில் வைத்துக்கொண்டு தேரை ஓட்டுவதற்கு தயாராகி தேரை கொண்டு வந்து அரண்மனையின் வாசலில் நிறுத்திவிட்டு கிருஷ்ணரின் வருகைக்காக காத்திருந்தான். தேரோட்டி வாசலுக்கு வந்து வெகு நேரமாகியும் கிருஷ்ண பகவான் ஏன் வரவில்லை? கிருஷ்ணரின் இந்த தாமதம் தேரோட்டிக்கு புதியதாக இருந்தது. எப்பொழுதும் கிருஷ்ணர் தேரை பயணத்திற்காக தயார்படுத்த சொன்னால் நாம் தேரை தயார் செய்து கொண்டு வருவதற்கு முன்பே நம் கிருஷ்ணர் அரண்மனை வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருப்பாரே. இன்று நாம் நீண்ட தூர பயணம் என்பதால் குதிரைகளை தயார் செய்து கொண்டு வருவதற்கே வெகு நேரம் ஆகிவிட்டது. நாம் இங்கு வந்து காத்திருந்தும் வெகு நேரம் ஆகிவிட்டதே, இன்னும் இவர் வரவில்லையே, கிருஷ்ணருக்கு என்னவாயிற்று? கிருஷ்ணரின் செயல்கள் எப்பொழுதும் கணிக்க முடியாததாகவும் அவர் எப்பொழுது என்ன செய்கிறார், எதை செய்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாததாகவும் இருக்குமே. ஒருவேளை பயணம் செல்வது தவிர்க்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டு விட்டதா? நாமே சென்று அவரை நேரில் சந்தித்து விடயம் என்னவென்று தெரிந்து கொண்டு கிருஷ்ணரை அழைத்து வருவோம் என்று அவரது அறைக்கு சென்றான் தேரோட்டி. அறையில் கிருஷ்ணர் கண்ணாடி முன் நின்று கொண்டு தன்னை தானே அலங்காரம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து தேரோட்டி வியந்து போனான். கிருஷ்ணர் தனது கிரீடங்களை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி மாற்றி தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தார். அதை பார்த்து குழம்பிய தேரோட்டி கிருஷ்ணரிடம் பணிவாக சென்று, எனது அன்பு கிருஷ்ணரே, தாங்கள் இன்று ஏன் இவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 10ற்கும் மேற்பட்ட கிரீடங்களை மாற்றிவிட்டீர்கள். இது எல்லாம் எதற்காக? நாம் இன்று பயணத்திற்கு உறுதியாக செல்ல போகிறோமா? அப்படி பயணம் செல்வது உறுதியானால் நாம் எங்குதான் செல்ல போகிறோம்? நீங்கள் யாரைத்தான் சந்திக்க போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், நாம் இப்பொழுது அஸ்தினாபுரம் செல்ல போகிறோம். அங்கு நான் துரியோதனனைத்தான் சந்திக்க போகிறேன் என்றார். தேரோட்டி, துரியோதனனை சந்திக்கவா நீங்கள் இவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றான். அதற்கு கிருஷ்ணர், துரியோதனனால் என் மனதை பார்க்க முடியாது, என் வெளிப்புறத்தை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியும். அவனை பொறுத்தவரை நான் ஒரு மாடு மேய்ப்பவன், பாண்டவர்களின் நண்பன். அதனால் அவனால் என்னை மரியாதையுடன் பார்க்க முடியாது. எனது இந்த அலங்காரம் அவன் மனதை கவரும். என் உள்ளத்தை காண முடியாதவனால் என் ஆடை அலங்காரத்தை வைத்துத்தான் என்னை மதிக்க முடியும் என்றார். தேரோட்டி, நீங்கள் சென்று ஏன் துரியோதனனை சந்திக்க வேண்டும்? அவன் அல்லவோ உங்களிடம் வர வேண்டும். அவனை காண நீங்கள் செல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்கள் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன? நீங்களே ஸ்ரீமன் நாராயணன், இந்த பிரபஞ்சத்தின் இறைவனும் நீங்களே. நீங்கள் ஏன் அவனை காண செல்ல வேண்டும்? அவன் வேண்டுமானால் உங்களை காண்பதற்காக உங்களை தேடி இங்கு வரட்டும் என்றான். கிருஷ்ணர் அவன் அமர்ந்து இருந்த திசைக்கு திரும்பி அவனிடம், எப்பொழுதும் இருள் வெளிச்சம் இருக்கும் இடத்திற்கு வராது, வெளிச்சம்தான் இருளை தேடி செல்ல வேண்டும் என்றார். துரியோதனன் இருளை போன்றவன். அவன் மனதுக்குள் நான் தான் சென்று வெளிச்சம் தர வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக தேரை எடுக்க சென்று விட்டான் தேரோட்டி. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.